Hello guys, welcome back to Jivish channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து chicken kurma எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Jivish channel subscribe பண்ணலனா கீழ இருக்க subscribe பட்டனை press பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க notification bell icon-ஐ tap பண்ணி all option கொடுத்துக்கோங்க. so that நான் எப்பலாம் வீடியோஸ் அப்லோட் பண்றேனோ அப்பலாம் உங்களுக்கு ஒரு notification வரும். எந்த வீடியோஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Chicken kurma பண்ணுறதுக்கான ingredients என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் வந்து சிக்கன், பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கறி மசாலா, உப்பு, நெக்ஸ்ட்டு தேங்காய், பெப்பர், சோம்பு. இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கறி மசாலா வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிளகாய் தூள், கறி மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், சோம்பு, பெப்பர் அந்த விழுதை வந்து ஆட் பண்ணிடலாம். அந்த தேங்காய் விழுதை ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு கொதி வந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜிவிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோடு உங்களை பார்க்குறேன். until then bye bye from Ilakya. Thank you.